ஆனால் உண்மையாகவே ஒரு புரட்சி என்பது சொல்லல செயல் அப்படிங்கிறதுக்கான ஒரு மறு உருவமாக, ஒரு அடையாளமாக சேகுவேராவின் சட்டையை அணிந்து கொண்டு எங்களுடைய தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்களுடைய கருத்தியலை, அவர் கண்ட கனவை இன்னைக்கு தமிழ் உணர்வு இந்த இளைஞர்கள் மத்தியில இப்படி வீறு கொண்டு இருக்கு, ஒரு புரட்சிகர படை உருவாக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதற்கு முழு முதற் காரணம் என்னுடைய தாய்மாமன் சீமான் அவர்கள் அப்படிங்கிறத நான் ஆணித்தரமாக சொல்லுவேன். கருத்தியல் ரீதியாக நாம் தமிழர் கட்சிக்குன்னு ஒரு படை இருக்குல்ல, இளைஞர் படையும் மாணவர் படையும் இருக்குல்ல, அவர்களே அதை அவங்களே எதிர்கொண்டுருவாங்க. அப்போ தலைமையை சிதைக்கணும், குறிப்பா அவருக்கு ஒரு தேவையில்லாத ஒரு தனிநபர் தாக்குதல் செய்தால் மட்டும்தான் அவர் மன உளைச்சலுக்குள்ளாகுவார். இதனால அதிலே முடங்கி கிடந்துருவார், அவரால் மற்ற விஷயங்களை பேச முடியாது அப்படிங்கிற இந்த நிலைப்பாடுல தான் மற்றவர்கள் எல்லோரும் குறிப்பாக எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக நினைக்குது அப்படிங்கிறது நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. தமிழ் என்கின்ற உணர்வு மேலோங்கி நிற்கிறது என்றால் அதற்கு காரணம் நாம் தமிழர் கட்சியும் நாம் தமிழர் கட்சியின் தலைமையும் அப்படிங்கிறத நான் ஆணி அறுதியிட்ட உறுதியாக நான் சொல்லுவேன். அதனால நீங்க உணர்வை எழுப்பக்கூடாதுங்கிறது ரொம்ப ரொம்ப தவறான கருத்து. நிதியை பற்றி பேசுறதுக்கெல்லாம் உங்களுக்கு முதல்ல அருகதை இருக்கா? நாமளாவது நிதிகளை க்ரௌட் ஃபண்டிங் பண்ணுறோம். அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க கட்சியே ஆட்டையை போட்ட கட்சி, யாருக்கிட்ட இருந்து அவங்க ஆட்டையை போட்டாங்கிறத அவங்க விளக்கணும். அதனால திமுக வெர்சஸ் நாம் தமிழர் ஒட்டுமொத்த நாடும் பேசிக்கிட்டு இருக்கு. இந்த வளர்ச்சி அவர்களுக்கு எரிச்சலாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இதுல இருந்து புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கு. ஆனால் உண்மை வாய்மையே வெல்லும் அப்படிங்கிறது தமிழ்நாட்டினுடைய இதுல இருக்குல்ல, அதைத்தான் நாங்கள் சொல்றோம். அங்க நிரூபணமாக்க முடியல அவர்களால. ஆனால் உண்மையாக சொல்லுகிறேன், அரசியல் கருதி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணையும் சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் ஃபாத்திமா ஃபர்கானா அவர்கள். வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மீது புகார் ஒன்று அளிச்சிருக்காங்க. மதுரை காவல் ஆணையர் அலுவலகத்தில் சீமான் அவர்கள் எடிட் செய்யப்பட்ட, அதாவது சீமான் அவர்களும் பிரபாகரன் அவர்களும் இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ எடிட் செய்து பல கோடி ரூபாய் திரள் நிதி பெற்றிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான குற்றச்சாட்டை வைத்து அதன் அடிப்படையில் புகாராக அளிச்சிருக்காங்க. இது மாதிரி கருத்தியல் ரீதியாக சீமான் அவரை எதிர்கொள்ள முடியாமல் தான் இந்த மாதிரி அவதூறுகளும் இந்த மாதிரி புகார்களும் சீமான் மீது எழுப்பப்படுதா? அதாவது நாம் தமிழர் கட்சிக்கு ஊடக வெளிச்சமே இன்னைக்கு நம்மளுக்கு கிடைக்கலையே அப்படின்னு ஆதங்கப்பட்ட காலங்கள் எல்லாம் உண்டு. இன்னைக்கு ஏதோ ஒரு விதத்துல நாம ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவுக்கு நன்றி செலுத்தணும் அப்படின்னு தான் தோணுது உள்ளபடியே. ஏன் அப்படின்னா இந்த அவதூறு பரப்புறதுக்கு சொல்றீங்களா? இல்ல, நம்ம அவதூறு அப்படின்னா உண்மையை மக்கள் தேடுவதற்கான ஒரு வாய்ப்பை வகுத்து கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? அதற்காக நம்ம கட்டாயமா நம்ம திமுகவுக்கு நன்றி செலுத்தணும். காரணம், தமிழ் தேசிய அரசியல் கருத்தியல் என்பது அது ஒரு கருத்தரங்கத்துக்குள்ள, ஒரு பட்டிமன்றத்துக்குள்ள, ஒரு 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 கட்டடத்துக்குள்ள, ஒரு அறைக்குள்ள அடங்கி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இமேஜ் இருக்குது தமிழ் தேசியத்துக்கு. ஏற்கனவே பலரும் சொல்லியிருப்பாங்க, ஒரு ஜோல்னாப்பையும் ஒரு வேட்டி சட்டையும் போட்டுட்டு நீங்க அறைக்குள்ள இருந்து புத்தகங்களை வைத்துட்டு பேசக்கூடியவர்கள் தான் தமிழ் தேசியவாதிகள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இமேஜ் இருந்தது. ஆனால் உண்மையாகவே ஒரு புரட்சி என்பது சொல்லல செயல் அப்படிங்கிறதுக்கான ஒரு மறு உருவமாக, ஒரு அடையாளமாக சேகுவேராவின் சட்டையை அணிந்து கொண்டு எங்களுடைய தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்களுடைய கருத்தியலை, அவர் கண்ட கனவை, இன்னைக்கு தமிழ் உணர்வு இந்த இளைஞர்கள் மத்தியில இப்படி வீறு கொண்டு இருக்கு, ஒரு புரட்சிகர படை உருவாக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதற்கு முழு முதற் காரணம் என்னுடைய தாய்மாமன் சீமான் அவர்கள் அப்படிங்கிறத நான் ஆணித்தரமாக சொல்லுவேன். ஏன் அப்படின்னா அரசியல்னாலே சாக்கடைன்னு ஒதுங்கி இருந்த மக்களை பார்த்திருப்போம். முன்னாடியெல்லாம் கல்லூரிகள்ல மாணவர்கள் இயக்கம் இருக்கும், மாணவர்கள் அணி திரண்டு அரசியல் படுத்தப்பட்டு அவர்கள் வெளியில வருவாங்க. ஆனா திமுக எப்போது ஆட்சி அதிகார கட்டில உட்காரத்துக்கு ஆரம்பிச்சதோ அப்ப மாணவர்கள்லாம் போராடக்கூடாது, மாணவர்களுக்கு எதுக்கு அரசியல், எதுக்கு பெண்களுக்கு அரசியல், இவங்கெல்லாம் பேசக்கூடாது, அப்போ அது தவறா பெறும், அது ஒரு சீர்கேடுக்கு விளைவிக்கும், இப்படிங்கிற எண்ண ஓட்டமும் இப்படிங்கிற நிலைப்பாடும் இங்க சமூகத்து மத்தியில புறையோடி கடந்த போது இல்ல
அரசியல் என்பது நம்மளுடைய இன்றியமையாத தேவை. அது பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, மாணவர்களாக இருந்தாலும் சரி, அனைவருக்கும் அவசியப்பட்ட ஒரு தேவை அப்படிங்கிறத எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் முன்மொழிந்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால், நீங்க வாக்குகள் வேணும், எல்லார்கிட்ட இருந்தும் உங்களுக்கு ஓட்டு வேணும். சின்ன பிள்ளைங்களும் மாணவர்களும் நீங்க வாக்கு, அதாவது அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கும் போது அவங்களுடைய வாக்கு மட்டும் வேணும்னு நினைக்கிறீங்கல்ல, அப்ப அவர்கள் அரசியல் படுத்தப்படணும்ல, அவர்களுக்கு அரசியல் வரலாறு தெரியணும், அவர்களுக்குன்னு ஒரு புரிதல் இருக்கணும்ல. அந்த புரிதல்களை தான் மேடை தோறும் முழங்கி கொண்டு வருகிறார். ஆனால் எங்களுக்கான ஒரு வழிகாட்டியாக, எங்களுடைய தலைவராக நாங்க எடுத்திருக்கக்கூடிய எங்களுடைய தேசிய தலைவர் ஒரு நிழல் அரசையே அமைத்திருக்கிறார். வங்கி, கல்விச்சாலை, கல்லூரி எல்லாவற்றிற்கும் தமிழ் தேசிய அரசியல்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒட்டுமொத்தமாக நிகழ்காலத்துலனா இந்த தலைமுறை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுல ஒரு அரசியை கட்டி ஆண்டவர், முப்படைகள் கட்டி ஆண்டவர். வான்படை, நிலப்படை, கப்பல் படைன்னு எல்லா படையும் கட்டி ஆண்டவர் எங்களுடைய தேசிய தலைவர். அப்படி எங்களுக்கான வழிகாட்டுதலுக்கான ஒரு தலைவர் இருக்கும்போது அந்த தமிழ் தேசியத்தை ஏன் நாம் இங்கிருந்து தொடங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு தொடக்க விதையை விதைத்தவர் மட்டும் இல்லாம இன்னைக்கு வரைக்கும் அதை உயிர்ப்போடு வைத்து இருக்கக்கூடியவர் எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர். அப்படிப்பட்டவரை நீங்க விமர்சிக்கணும் அப்படின்னா எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. ஏதாவது கருத்தியல் ரீதியாக உங்களுக்கு ஐயங்கள் இருக்கலாம், நீங்க அதற்கு எதிர்வினைகள் வைக்கலாம். ஆனால் எந்த ஒரு கருத்துக்காவது நாம் தமிழர் கட்சியினுடைய நிலைப்பாடுகள், கோட்பாடுகள், நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி வரைவு ஏதாவது ஒண்ணுத்துல உங்களுக்கு விமர்சனம் இருக்குமா? இருக்கும். எதுவுமே செல்லுபடியான இல்லாத ஒரு விமர்சனங்களாக இருக்கும். அந்த விமர்சனங்களை கருத்தியல் ரீதியாக நாம் தமிழர் கட்சிக்குன்னு ஒரு படை இருக்குல்ல, இளைஞர் படையும் மாணவர் படையும் இருக்குல்ல, அவர்களே அதை என்ன சொல்றாங்க, முறையிட்டுருவாங்க. அதை அவங்களே எதிர்கொண்டுருவாங்க. அப்போ தலைமையை சிதைக்கணும். குறிப்பா அவருக்கு ஒரு தேவையில்லாத ஒரு தனிநபர் தாக்குதல் செய்தால் மட்டும்தான் அவர் மன உளைச்சலுக்குள்ளாகுவார். இதனால அதிலே முடங்கி கிடந்துருவார். அவரால் மற்ற விஷயங்களை பேச முடியாது அப்படிங்கிற இந்த நிலைப்பாடுல தான் மற்றவர்கள் எல்லோரும் குறிப்பாக எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக நினைக்குது அப்படிங்கிறது நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. நீங்க ஒண்ணா எடுங்க, நாங்க ஒண்ணா எடுத்து எல்லாத்தையும் உண்மையை மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகிறோம். மக்கள் தீர்மானித்து கொள்ளட்டும் நாங்கள் சரியானவர்களா எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறத மக்களை தெரிந்து கொள்ளட்டும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. இல்லை மேம், நேற்று அந்த புகார் பதிக்கும் போது நகைச்சுக்குரிய ஒரு விஷயமா பார்க்கப்பட்டது சீமான் அவர்கள் பிரபாகரன் அவர்களின் பேரை சொல்லி இளைஞர்கள் மத்தியில் தமிழ் உணர்வு தூண்டுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். இலங்கைகள் தமிழ் உணர்வு தூண்டுறது ஒரு தவறான விஷயம் இல்லை. இளைஞர்கள் மத்தியில தமிழ் உணர்வு, தமிழர் தமிழ்நாடுன்னு பேசினாலே உனக்கு நீ பிரிவினைவாதம், நீ சாவனிஸ்ட், நீ தேச துரோகி அப்படிங்கிற எல்லா பட்டங்களும் சூட்டப்படும். இது யாருடைய காலத்துல சூட்டப்படுது அப்படின்னா, என்னைக்கு காங்கிரஸ் இங்க இந்த மண்ணில் ஆட்சி புரியறதுக்கு ஆரம்பிச்சதோ அப்போதுல இருந்து ஆரம்பிச்ச ஒரு எங்களை அவங்க விமர்சிக்கணும்னா அவர்கள் எடுக்கக்கூடிய ஒரே நிலைப்பாடு இதுதான். நாங்கள் ஒவ்வொரு மேடைகளையும் சொல்றோம், இந்த நாடு இந்தியா, தட் இஸ் பாரத் ஷால் பி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். இந்தியா என்பது ஒரு ஒன்றியம், ஐக்கியம், பல நாடுகளின் ஒன்றியம், பல தேசங்களின் ஒன்றியம். அப்படிதானே எல்லா மாநிலங்களும் இணைக்கப்பட்ட ஒரு நாடாகத்தானே இந்தியா இருக்குது. அதை நீங்க அப்படியே நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இப்படி நீங்க இதே மாதிரி பல மாநிலங்களின் பல தேசங்களின் ஒன்றியம் அப்படின்னு நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த இந்தியா என்பது ஒரு நாடா இருக்கும். நீங்க ஒரு நாடு, ஒரு மொழி, ஒரு ரேஷன், ஒரு நேஷன் அப்படின்னு பேசுனீங்க அப்படின்னா இந்தியா வெவ்வேறு நாடுகளாக பிரியும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப நாங்கள் ஒற்றுமையை விரும்பக்கூடியவர்களா, ஓர்மையை விரும்பக்கூடியவர்களா, இவர்கள் ஓர்மையை விரும்பக்கூடியவர்களாங்கிற இந்த நுணுக்கத்தை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்க பிரிவினை பேசுறோமா, அவர்கள் பேசுறார்களா அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இங்க தமிழ் என்ற உணர்வு நமக்கு இல்லை. நாம் என்னது, ஒரு இனம் அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்றோம், ஒரு ரேஸ், நம்ம ஒரு எத்னிக் ரேஸ், நம்மளுக்கு இந்த நேஷனாலிட்டி, நாம இந்த தேசிய இனத்தை பின்பற்றக்கூடியவர்கள். நீங்க எப்படி சொல்லுவீங்க, ஒரு மொழியை பேசக்கூடிய மக்கள், அந்த மொழியை பேசக்கூடிய மக்கள் நீடித்து ஒரு நிலப்பரப்பில் வாழும் போது அவர்களை அந்த மொழியை பேசக்கூடிய இனத்தின் மக்கள் அப்படின்னு நம்ம குறிப்பிடுறோம் இல்லையா? அப்படிதானே உங்களுக்கும் எனக்குமான அடையாளம். நமக்குன்னு நம்ம வேறு தேடி போனா நம்மளுடைய அடையாளம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மொழியாக இருக்கிறது. அப்போ அந்த மொழியை பற்றி மக்களுக்கு இந்த நாம் தமிழ் கட்சியினுடைய பிள்ளைகள் கிட்ட இருக்கக்கூடிய உணர்வு 50 விழுக்காடு மக்கள் கிட்ட இருந்தாதான் இன்னைக்கு மக்களை ஏமாற்றி பிழைக்கக்கூடியவர்களிடமிருந்து இந்த நாட்டை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறது எங்களுடைய கூற்று. அப்போ தமிழர் என்கின்ற உணர்வை நாங்கள் கிளர்ச்சி செய்யாமல் அதை கிண்டல் பண்ணாம இருந்தோம் அப்படின்னா எப்படி நாம நல்ல நாடு அமைக்க முடியுங்கிறது ஒரு யதார்த்தமான கேள்வி.
இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க ஜல்லிக்கட்டுங்கிற ஒரு போராட்டம் எப்படி நடந்தது? தமிழ் மக்கள் திராவிடம் என்கின்ற உணர்வு இருந்தனால மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து, மாணவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த கிளர்ச்சியை ஏற்படுத்தினாங்களா? தமிழன் என்கின்ற உணர்வு இருந்தனால அந்த கிளர்ச்சி நடந்ததா? தமிழர் என்ற உணர்வு. அதுதான் இன்னைக்கு ஒரு ஒரு ரியாலிட்டி ஷோ அப்படின்னா, ஒருத்தவர் வந்து பிக் பாஸ்ல உங்களுக்கு தெரியும் முத்துக்குமார் அப்படிங்கிறவர் வின் பண்றாரு. எதுக்கு மக்கள் அவர் பின்னாடி போறாங்க? தமிழ் என்றாலே அறம். தமிழர் அப்படிங்கும் போது நம்ம பையன்பா அப்படிங்கிற ஒரு உணர்வு வருதுல்ல, அவ்வளவுதான். இன்னைக்கு வெகுமதியாக இந்த களத்தில், இந்த மண்ணில் தமிழ் என்கின்ற உணர்வு மேலோங்கி நிற்கிறது என்றால் அதற்கு காரணம் நாம் தமிழர் கட்சியும் நாம் தமிழர் கட்சியின் தலைமையும் அப்படிங்கிறத நான் உறுதியாக நான் சொல்லுவேன். அதனால நீங்க வந்து உணர்வை வந்து எழுப்பக்கூடாதுங்கிறது ரொம்ப ரொம்ப தவறான கருத்து. ஐயா பெரியார் அவர்களே சொல்லியிருக்காரு, நீங்க முதல்ல தமிழ் உணர்வு கொண்டால், அதாவது மொழி உணர்வு கொண்டால் தான் இந்த நாடு முன்னோக்கி செல்லும் அப்படின்னு இருக்காரு. பிற்காலத்தில் அவரே வந்து மொழிப்பற்றெல்லாம் கூடாது, எனக்கு தேச அபிமானம் கிடையாது, நாட்டு அபிமானம் கிடையாது, எனக்கு வந்து வெறும் மனிதாபிமானம் தான் சொன்னாரு. அந்த மனிதாபிமானமே கேள்விக்குறியானதெல்லாம் வெவ்வேறு விஷயங்கள். ஆனால் இங்க மொழியினுடைய உணர்வு இருந்தால் மட்டும்தான் இந்த மண்ணின் மீது ஒரு உணர்வு ஏற்படும். அந்த மண்ணின் உணர்வு இருந்தாதான் இந்த மண்ணு நம்மளோடது, நாம் இதை பாதுகாக்கணும், நம்மை ஆளக்கூடிய ஆட்சியாளன் சரியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் மக்களுக்கு ஏற்படும். அதனால இங்க வந்து அரசியல் கட்சியாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி இன்றியமையாத ஒரு கட்சியாக இருக்கிறது. இவர்கள் செய்யக்கூடியதெல்லாம் உண்மையா நீங்க சொன்ன மாதிரி நகைச்சுவையான ஒரு போக்கு இல்ல மேம். இந்த வெளிநாட்டு வாழ் தமிழர்களிடையே வந்து இப்போ பிரபாகரன் அவரோட நெருக்கமா சீமான் இருக்காருன்னு சொல்லிட்டு பல கோடி ரூபாய் வந்து திரள் நிதி வாங்கி சீமான் அவர் வந்து சுருத்திட்டாரு, ஏமாத்திட்டாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து வைக்கிறாங்க. திரள் நிதி வந்து கொடுக்கப்படுவது வந்து நாம் தமிழர் கட்சிக்காக தான் கொடுக்கப்படுறாங்க. தனி மனிதனா வந்து அதை வந்து சுட்டி காட்டுவது எதனால மேம்? திரள் நிதியை பத்தி பேசுறதுக்குலாம் உங்களுக்கு முதல்ல அருகதை இருக்கா? நாமளாவது நிதிகளை வந்து க்ரௌட் ஃபண்டிங் பண்றோம். அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க கட்சியே ஆட்டையை போட்ட கட்சி, யாருக்கிட்ட இருந்து அவங்க ஆட்டையை போட்டாங்கிறத அவங்க விளக்கணும். அதனால நாம இன்னும் சொல்ல போனால் இந்த திரள் நிதி என்கின்ற கான்செப்ட் ஆரம்பிச்சதே திமுக தான். அவங்களுடைய கட்சி வளர்ந்தது, அவங்க வந்து உண்டியல் குளிக்காம இது வரைக்கும் அவர்கள் மாநாடுகள் நடந்தது. இன்னைக்கு வரைக்கும் ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, நான் இன்னைக்கு விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிறேன் அப்படின்னா அதற்கு காரணம் நான் இத்தனை லட்சம் ரூபாய் வந்து மக்கள் கிட்ட இருந்து, குறிப்பா அந்த பொறுப்பாளர்கள் கிட்ட இருந்து சேகரிச்சு நான் வந்து இந்த இதுல வந்து வச்சேன், இத்தனை கோடி ரூபாய் கொடுத்தேன், அதனால நான் வந்து இந்த வேலைகள் எல்லாம் செஞ்சிருக்கேன் அப்படி சொல்றாரு. இன்னைக்கு வரைக்கும் கட்சி பிச்சு தானே எடுக்குது அவங்க கட்சியும். நாங்க வெளிப்படையாக ஒரு நிர்வாகத்தை வைத்திருக்கிறோம். கிரவுட் ஃபண்டிங் அப்படிங்கிறது எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் அவசியமானது. நாங்க வந்து கொள்ளையடிச்ச பணத்தை வைக்கல, யாருக்கிட்ட இருந்து திருடின பணத்தை வச்சுக்கல, மக்கள் கிட்ட இருந்து ஏமாத்தி வரிகளை வந்து கட்டுக்கடங்காம சுமத்தி அதுல இருந்து ஊழல் பண்ணி அதுல இருந்து எடுத்துட்டு வர படங்களை நாங்க வச்சுக்கல. மக்களுக்கு எலக்டோரல் பாண்ட்ல நாங்க வாங்கல. சொன்னது போல கட்டுக்கடங்காம நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு திட்டங்களுக்கும் நீங்க பண்ணக்கூடிய ஊழல் எவ்வளவுன்னு சொல்லி எல்லா துறைகளிலும் ஊழல் இருக்கிறது. எல்லா துறைகளிலும் போக்குவரத்து துறை பெரிய நஷ்டத்துல இருக்குன்னு சொல்றாங்க. ஆனால் அந்த போக்குவரத்து துறையில இவங்க எவ்வளவு ஊழல் செய்யறாங்க அப்படின்றது அவர்களுக்கே வெளிச்சம். கொரோனா காலத்துல மருத்துவத்துறையில எவ்வளவு ஊழல் பண்ணாங்கிறது அவர்களுக்கே வெளிச்சம். சும்மா ஒரு மாஸ்க்ல அவ்வளவு ஊழல் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு அந்த N95 மாஸ்க்ல அவ்வளவு ஊழல் பண்ணியிருக்கிறாங்க. அறநிலையத்துறையில எவ்வளவு ஊழல் பண்றாங்கன்னு எல்லாமே அவர்களுக்கே வெளிச்சம். அந்த மாதிரி கொள்ளையடிச்சோ மக்களை ஏமாற்றியோ வரிகளை சுமத்தியோ இப்படி கொள்ளையடித்த பணத்திலையும் நாங்க ஒன்றும் கட்சி நடத்தல. வெளிப்படையாக மக்கள் கிட்ட இருந்து பணத்தை பெற்று மக்களுக்கான சரியான அரசியலை நாங்கள் செய்வோம் அப்படிங்கறத உறுதியை கொடுக்குறோம். இந்த துணிவு வேற எந்த அரசியல் கட்சிக்கும், குறிப்பா நாங்கள் வந்தால் இது நடக்கவே நடக்காதுங்கிற தைரியத்தை கொடுக்கறதுக்கு இன்னைக்கு ஏதாவது ஒரு தலைவர் இருக்கிறாரு இந்த மண்ணில்? நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் தாமம் சீமானவர்களை தவிர்த்து இங்க யாராவது இருக்கிறாங்களா சொல்லுங்க. நான் வந்தா பரந்தூர் நிலையம் வராது, நான் இருக்கிற வரைக்கும் வராதுங்கிறாரு. சட்டமன்றத்துல கூட எதிர்கட்சி தலைவர் கிடையாது, மக்கள் மன்றத்தில் மட்டும்தான். ஆனா சொல்றாரு, இந்த துணிவும் இந்த உறுதியும் எப்படி வருது? என்னோட என் மக்கள் நிற்கிறார்கள் அப்படிங்கிற உறுதிப்பாடுல வருது. அப்ப மக்கள் கிட்டேந்து பெற்று மக்களுக்காக செய்வது தான் இங்க சரியான நிர்வாகம் அப்படிங்கறத எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி பொய் அவதூறுகளுக்கு, தேவையில்லாத அசிங்கமான இந்த பரப்புரைகளுக்கு நாம் அஞ்ச தேவையில்லை. இன்னும் சொல்ல போனால் அவர்களுடைய கொட்டு தான் இன்னும் வெளிப்படையாகும். எங்ககிட்ட எவ்வளவு தூரம் நீங்க வந்து பொய்களை வந்து சாட்டிக்கிட்டே இருக்கீங்களோ, அந்த படத்துல உங்களுக்கு தெரியும் அது எவ்வளவு உண்மையான படம் அப்படிங்கிறது. நாம் தமிழர் கட்சியினுடைய சமூக ஊடகத்துல பயணிக்கக்கூடிய அத்தனை உறவுகளும்
அவர்களுக்கு எதிர்வினை ஆற்றக்கூடிய வகையில உண்மையான படங்கள் அத்துணையும், அதாவது அந்த படமும் உண்மைதான், அவர் கலரு, அந்த கான்ட்ராஸ்ட், அந்த மாதிரி எடிட்டிங் பண்ணிட்டு அவர் வந்து என்ன மாதிரியான ஒரு நகைச்சுவை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது அதான். குறிக்கிறதுக்கு மன்னிப்போம், அவங்க 2 பேரும் எதிர்த்த புகைப்படத்துக்கு பின்னாடி இந்த பேக்ரவுண்ட், அதுக்கு வந்து குளத்தூர் மணி வந்து ஒரு விளக்கம் சொல்லியிருந்தார். அங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் வந்து இடமே இல்லை, அந்த மாதிரி ஒரு பிளேஸே இல்லைன்னாரு. அதற்கு பின் வந்து அவங்க கூட்டமாக அவங்க படையோடு இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் வந்து அதே பேக்ரவுண்ட் தான் வெளியே வருது. முதலில் குளத்தூர் மணி ஆரம்ப காலத்தில் வந்து சீமான் அவர்களும் பிரபாகரன் அவர்களும் சந்தித்தது வந்து உண்மைன்னு தான் சொல்லிட்டு இருந்தார். நேற்று திடீர்னு என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு அப்பயே அந்த சந்தேகம் இருந்தது அப்படின்னு ஒரு பல்ட்டி அடிக்கிறாரு. இதை தொடர்ந்து வந்து ஆரம்ப காலத்துலேருந்தே எடுத்து வந்தீங்கன்னா, முதல்ல சீமான் பிரபாகரன் சந்திக்கவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 10 நிமிஷம் தான் சந்திச்சாங்கன்னாங்க. தற்போது வந்து எடிட் செய்யப்பட்ட ஃபோட்டோன்றாங்க. தற்போது எடிட் செய்யப்பட்ட ஃபோட்டோ வச்சு திரள் நிதி வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்களுக்குள்ளே முரண்பாடு இல்லாமல் மாற்றி மாறிட்டே வருது அந்த கருத்து. ஏன் முன்னுக்கு பின் முரணான கருத்துகள் இதுலயே அவங்களுடைய பொய் வந்து அம்பலப்படுது. நாங்க ஒன்றும் சொல்லலையே, யுனெஸ்கோ விருது பெற்ற பெரியார் அப்படின்னு 9வது வகுப்பு பிள்ளைங்களுக்கு பாட புத்தகத்துல கொண்டு வந்தது நாங்களா? இந்த மாதிரி ஒண்ணு நடக்கவே இல்லைன்னு சொல்றோம். அதான் யுனெஸ்கோ மன்றம் கொடுத்த விருது, அது மாப்போசி அவர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் யுனெஸ்கோவே கொடுத்தது போன்ற ஒரு கேள்விகள் அப்படிதான் இருக்கும். யுனெஸ்கோ விருது பெற்றவர் யாரு, யுனெஸ்கோ விருது பெற்றவர் யாருன்னு கேள்வி 9ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகளுக்கு. இந்த மாதிரி பொய், இந்த மாதிரி யார்கிட்ட இருந்து அது காப்பி பண்ணி வேலையை பார்க்கறது, இந்த வேலைகளும் நாம் தமிழ் கட்சி எங்கேயாவது பண்ணியிருக்கா? நீங்க சொன்னது போல அந்த படம் உண்மை இல்லை அப்படின்னா எத்தனையோ ஆதாரங்களை நாம் தமிழ் கட்சி சமூக வலைதளத்துல திருப்பியும் பதிவு செஞ்சிருக்கோம். அதுக்கெல்லாம் அவர்கள்ட்ட பதில் இருக்காங்கிறது ஒரு கேள்வி. இவர்களுக்கு ப்ரூவ் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. குறிப்பா ஐயா குளத்தூர் மணி அவர்கள் மேலாம் அதிக மரியாதை இருந்தது. ஆனால் இப்போது அவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய விதம் என்பது முழுக்க காழ்ப்புணர்ச்சியின் வெளிப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அப்பட்டமா தெரியுது. பாரதிராஜா சொல்லியிருக்காரு அவங்க சந்திச்சது வந்து உண்மைதான் அப்படின்ற மாதிரி. யார் இந்த குற்றத்தை முதல்ல சுமத்தினாங்களோ, அதை தூண்டுவித்தது யாரோ, ஐயா குளத்தூர் மணி அவர்களே சொல்லியிருக்கிறார். அங்க போய் சேட்டலைட்ல இருந்து போன் இருந்து பண்ணாரு அப்படின்னு அவரே சொல்லியிருக்கிறார். அதனால சந்திப்பு உண்மை, எடுத்த படங்கள் உண்மை, அதற்கு எடிட்டிங் இந்த சென்ஸ், அந்த என்ன சொல்றது கலர் கான்ட்ராஸ்ட் கொடுக்கறது, இதை போன்ற சின்ன அந்த படத்தை மெருகேத்துற ஒரு வேலையை மேபி அவர் செஞ்சிருக்கலாம். ஆமா, அதனால இது இதை எடுத்து ஊடகங்கள்லாம் பேசும்போதுதான் நமக்கு உண்மையாகவே நகைச்சுவையா இருக்கு. இது மூலமா நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அப்ப நாம் தமிழர் கட்சியை தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய படத்தை போடவே முடியாது இல்லையா? சில காலங்களுக்கு முன்பு, சில ஆண்டுகளுக்கு முன்பு தலைவருடைய படத்தை எங்குமே வைக்க முடியாது. இன்னைக்கு எல்லா இடங்களும் தலைவர் படம் இருக்குது அப்படின்னா நாம் தமிழ் கட்சிக்காரன் அதற்கு இந்த நிகழ்வே ஒரு சாட்சியாக இருக்குங்கிறது தான் என்னுடைய பார்வை. ஓகே மேம், அவர் வந்து தமிழன், அதாவது அந்த சங்ககிரி ராஜ்குமார் அந்த இயக்குனர் தான் எடிட் பண்ணி கொடுத்ததா சொன்னார். தமிழன் டிவியில் வந்து ஒர்க் பண்ணும்போது நான் எடிட் பண்ணி தந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. தமிழன் டிவி நிறுவனர் வந்து கலைக்கோட்டு உதயம் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, சீமான் அவர்களும் பிரபாகரன் அவர்களின் சந்திப்பு வந்து உண்மைதான், இவரெல்லாம் ஒன்றும் எடிட் பண்ணி தரலை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து போட்டு உதச்சிருக்காரு. இதை தொடர்ந்து வந்து இன்னொரு செய்தியும் வந்து வெளியே வருது. அவர் வந்து பெரியாரோட பேரன், பெரியாரோட தீவிர ஆதரவாளர். அதனால் வந்து பெரியார் பற்றி சீமான் அவர்கள் வந்து தவறாக பேசிட்டாருன்றதுனால வந்து அவர் இந்த விஷயத்தை வந்து பேசுகிறாரு அப்படின்னு அவர் ஒரு விளக்கம் வந்து அளிச்சிருக்காரு. அதுதான் நமக்கு வெளிப்படையே தெரியுது. நாம இன்னைக்கு பெரியாருடைய என்ன சொல்றது உண்மை நிலைப்பாடுகளை, அவருடைய முரண்பட்ட நிலைப்பாடுகளை, அவருடைய இன்ஸ்டெபிலிட்டியை மக்கள் மன்றத்தில் பேசிட்டோம். அதை பொறுத்து கொள்ள முடியாத பெரியாரின் பக்தர்கள் இன்னைக்கு வந்து பொங்குவதைத்தான் நம்மளால பார்க்க முடியுது. அதற்கு எதிர்வினை வந்து இவ்வளவு என்ன சொல்றது இவ்வளவு மோசமா நீங்க வந்து இப்படி அசிங்கப்படணுமா அப்படிங்கறத நம்மளுக்கு கேள்வியாக இருக்கு. 90 காலகட்டத்துல தேசிய தலைவர் இங்க இருந்தார் அப்படிங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும். அசோகா ஹோட்டல்ல தான் வந்து அவர் இருந்திருந்தார் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்போ என்னுடைய தந்தை தமிழ் முழக்கம் சாலமித் அவர்களே வந்து சந்தித்ததாக ஒரு பதிவுகள் இருக்கு. ஆனா அதற்கு நம்ம போட்டோவோ, அந்த காலத்துல போட்டோவோ எதுவும் எடுக்க முடியாது. அப்படித்தான் என்னுடைய தந்தையே பதிவு செஞ்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது தேசிய தலைவரா விருப்பப்பட்டு சீமான் அவர்களை அழைத்து அங்க போய் பல சம்பவங்களுக்கு சீமான் அவர்களை வந்து இங்கேருந்து அழைத்து அவருக்கு உபசரித்த பல போராளிகள், கரும்புலிகள், அப்படி பெண்கள் படை, மகளிர் படை அப்படின்னு எல்லோரும் நிறைய பேர் இருக்காங்க. பல ஆடியோ விஷுவல்ஸ் கூட வந்திருக்கு நம்மளுக்கு. அதாவது நிறைய பேர் வந்து அங்க களத்துல இருந்த போராளிகள் வந்து இப்ப வெவ்வேறு நாடுகள்ல இருக்காங்க. அவங்க எல்லாம் பேசி பதிவிட்ட காணொலிகள் இருக்கு, குரலொலிகள் இருக்கு.
மாஸ்டர் பாலா அவர்களுடைய ஒளிப்படமே இருக்கு. நம்மளுடைய வல்லும் வலைக்காட்சி தான் அதை கூட பண்ணிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அவரோட இன்டர்வியூல எடுத்தது அவர் வந்து சொன்ன சாட்சிகள், அவர் கூடவே இருந்தாரு அப்படிங்கிற எல்லா நிகழ்வுகளையும் சொல்லுவதற்காக எக்கச்சக்க சாட்சிகள் விட்னஸஸ் இருக்கு. இருந்தும் இந்த மாதிரி போய் அவதூறுகளை கட்டவிழ்த்து விடும்போது நமக்கு சிரிப்பா தான் இருக்கு கொஞ்சம். நம்ம சமீபத்தில் சீமான் அவர்கள் வந்து சொன்ன ஒரு விதம், பிரபாகரன் அவர்களின் பேரை சொல்லி நான் வந்து வாக்கு சேகரிக்க தயாராக இருக்கேன், பெரியார் அவர்களின் பேரை சொல்லி நீங்கள் வாக்கு சேகரிக்க தயாராக இருக்குவீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சவால் விட்டார். அதை தொடர்ந்து வந்து நீங்கள் எப்படி இப்போ பிரபாகரன் அவரோட பேரை யூஸ் பண்ணுறீங்கன்னு பார்த்துருவேன்னு சொல்லிட்டு இந்த அவதூறுகள் வந்து பரப்பப்பட்டு தான் வந்து ஒரு சந்தேகம் வந்து இழப்படுது. இதுக்கு வாய்ப்பு இருக்காமா? இல்லை, இன்னைக்கு அவரை பற்றி பேசக்கூடாது அப்படிங்கிற தடையெல்லாம் இல்லை, பேசலாம் அப்படிங்கிறது இருக்கு. இன்னும் அவருடைய படத்தை கூட நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். நாம் தமிழர் கட்சி தொடங்கிய காலத்துலேருந்து இன்று வரைக்கும் நாம் தமிழர் கட்சியுடைய மேடைகளில் தலைவருடைய படங்கள் இல்லாத மேடையே நீங்க வந்து பார்க்க முடியாது. பேசியவர்கள், தலைவருக்காக இருந்தவர்கள் இன்னைக்கு வெவ்வேறு திசைகளில் போய் மற்ற தங்களுடைய குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற விஷயத்துல தலைவருடைய கருத்தியலை வந்து பெருமளவுல இப்போ இந்த சமகாலத்துல கொண்டு போய் யாருமே சேர்க்கல. ஆனால் எங்களுடைய தலைமுறையினர் தங்கம் சீமான் அவர்கள் மட்டும்தான் இந்த வேலையை இப்போதைக்கு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் போதே வந்து அப்படி இங்க தமிழ்நாட்டுல பேசக்கூடாது அப்படிங்கிற எந்த ஒரு கட்டுப்பாடோ விதிமுறைகளோ இங்க இல்லை. இங்க அதையும் தாண்டி அவர் சொன்ன கருத்தியல், அவர் கொண்டு போன தமிழ் தேசிய அரசியல், இது எல்லாமே வந்து நமக்கு முன்னுதாரணம், நமக்கான வழிகாட்டி, நமக்கான வழி என்ன சொல்றது வழி. அதனால அதை பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு பார்வையோட தான் எங்களுடைய தலைமை இது வரைக்கும் அதை செய்து கொண்டு இருக்குது. சமரசம் இல்லாமல், எந்த அடக்குமுறைக்கும் அஞ்சாமல் 123 வழக்கு 130களுக்கு மேல இன்னைக்கு வந்து ஆயிடுச்சு. எனக்கு கடந்த முறை வந்து 60க்கும் மேற்பட்ட வழக்குகள் அவங்க சுட்டினாங்க. அதனால எத்தனை வழக்குகள் வந்தாலும் அத்துணைக்கும் அஞ்சாமல் இன்னும் மீண்டும் மீண்டும் அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னா, அந்த உணர்வுகளை கடத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னா, இந்த மண்ணும் மக்களும் காக்கப்பட வேண்டும், அதற்கு தமிழ் தேசிய அரசியல் கருத்தியல் அவசியம் என்கின்ற புரிதலை மக்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரே தலைவராக நான் பார்க்கிறேன். இறுதியா ஒரே ஒரு கேள்வி மேம், சீமான் அவர்களின் கொள்கை தலைவர் மீதே வந்து கை வைத்தால் சீமானுக்கு ஆதரவாக வாக்களித்த அந்த மக்கள் வந்து கலைஞ்சு போயிடுவாங்க, சீமான் அவர்கள் வந்து கொள்கை ரீதியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான புரிதல்னால இந்த விஷயத்தை வந்து கையில் எடுத்துருக்காங்களா? வாக்குகளை சிதைச்சு விடலாம் அப்படின்ற எண்ணத்தில், அதுவும் தேர்தல் சமயம் வேற. இல்லை, இது வந்து என்ன சொல்றது, இவங்க ஒரு குப்பை எவ்வளவுதான் போட்டு, உண்மை எவ்வளவு குப்பை தான் போட்டு மூடி மறைக்க முடியும் சொல்லுங்க? ஒரு குப்பையை எவ்வளவுதான், ஒரு உண்மையை நீங்க எவ்வளவு குப்பை போட்டு மூடினாலும், ஒரு குப்பையை எவ்வளவு நீங்க அடைத்தாலும் அது வந்து ஒரு நாள் காட்டுத்தீயாக பரவும் அப்படிங்கிறது தான் நீங்க விளங்கிக்கணும். மாறாக அவர்களுக்கு என்ன அப்படின்னா, எப்படிடா எங்களோட மேடைகளை பகிர்ந்தவர், நாம கொடுத்த வாய்ப்புகளை பயன்படுத்தியவர், இன்னைக்கு 8.22 விழுக்காடு வாக்குகள், 36 லட்சம் பேர் வாக்கு போட்டிருக்கிறாங்க, அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இருக்கு. இன்னைக்கு களத்துல, ஈரோடு இடைத்தேர்தல் களத்துல யாருமே இல்லை, திமுக வெர்சஸ் நாம் தமிழர், ஒட்டுமொத்த நாடும் பேசிக்கிட்டு இருக்கு. இந்த வளர்ச்சி அவர்களுக்கு எரிச்சலாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இதுல இருந்து புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கு. ஆனால் உண்மை வாய்மையே வெல்லும் அப்படிங்கிறது தமிழ்நாட்டினுடைய இதுல இருக்குல்ல, அதைத்தான் நாங்கள் சொல்றோம். அங்க வந்து நிரூபணமாக்க முடியல அவர்களால. ஆனால் உண்மையாக சொல்லுகிறேன், வாய்மையே வெல்லும், உண்மை ஒருபோதும் பொய்க்காது, நொண்டுமே தவிர்த்து உறுதியாக அதுதான் நிலைத்து நிற்கும் அப்படிங்கிறது தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சீமான் அவர்கள் மீது அளிக்கப்பட்ட புகார் குறித்து பல்வேறு விளக்கங்களுக்கு ஒரு நேரத்துக்கு எனக்கு அரசியல் கருத்து இணைந்திருங்கள். அரசியல் கருத்து மூலம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.